Hi everybody. Karthik வெறித்தனமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகன் சூர்யா அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போட்டு முடியாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சிவகுமார் மகன்கள் யாருன்னு தெரியும்? சூர்யா, கார்த்திக். இதில் சூர்யா எல்லாருக்கும் தெரியும். கார்த்திக் பருத்தி வீரன்ல சும்மா மாசா சும்மா தெருக்கி விட்டுருப்பாரு. அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஸ்டைல்லே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுங்க, அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹீரோவா இருக்கணும் அப்படின்னாக்கா அவருடைய மேனரிசத்தை ஃபாலோ பண்ணாதான் முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் எப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் அப்படின்றதையும் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு சின்ன வீடியோவை பாருங்க, அப்புறம் பேசுவோம். Karthi is like that. He is always Rajini sir's fan. Okay. We all have table fans, right? சின்ன வயசுல கார்த்திக் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஃபாலோ பண்ணுவாங்களாம். தலைவர் போட்ட அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி 2 பாக்கெட் வச்ச ட்ரெஸ்ஸு, அந்த கோட்டு, இது போல தலைவருடைய ஹேர் ஸ்டைலு இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாராம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் நம்ம பில்லா அந்த பாடலை அவர் வந்து ஒரு தட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த ரிஃப்ளெக்ட் வரும்ல, மை நேம் இஸ் பில்லா அப்படி அந்த ரிஃப்ளெக்டோட பாடுவாரா, அதை டேபிள் மேலே வச்சுக்கிட்டு. அது அந்த ஒரு தருணத்தையும் பகிர்ந்திருக்காரு. நம்ம கார்த்திக் அவர்களே ஒரு பதிவில் பகிர்ந்திருந்தார். நான் சூப்பர் ஸ்டாருடைய எப்படியாப்பட்ட வெறியன்னு யார் சொல்லவே தேவையில்லை, அப்படி நிறைய பேர் தலைவரை தப்பாக பேசுகிற பட்டுன்னு அடிச்சு இருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, பாஷா படம் ஒரு நிகழ்வு சொல்லியிருந்தாரு. அவர் இங்கே டிக்கெட் கிடைக்கல, அதனால அவர் வேற ஒரு ஊரில் போயிட்டு அவங்க மாமா கசின் மாமா அவர்கிட்ட போயிட்டு டிக்கெட் புக் பண்ண சொல்லி அவர் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டு தேட்டரில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு 100 ஆட்டோவில் வலம் வருது பாஷா அந்த ரீல் பெட்டி. அப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப். எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. டிக்கெட் அந்த அதாவது தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு, ஆனால் அவங்க நின்றுட்டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிலிமை வச்சுக்கிட்டு தான் 2 தேட்டர்லையும் போடணும். அப்போது ஒரு தேட்டரில் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமை போட்டு அதுக்கப்புறம் செகண்டு அங்கே போய் போடணும். இப்படியே மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த டிக்கெட்டை கொடுக்க அங்கே சீட்டில் உட்காரத்துக்கு இடமே இல்லையா. ஏன்னா நின்று உட்காந்து பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாருமே நின்றுட்டு பார்க்குறாங்க அங்கே படத்தை. அப்போது சீட்டு மேலே ஏறி நின்றுட்டு பார்த்தா தான் ஒன்றா. இவர் சீட்டு மேலே ஏறி நின்றுட்டு தான் பாஷா படத்தை பார்த்த அப்படின்ற பதிவும் அவர் பகிர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பருத்தி வீரன் படத்தை பற்றி அவர் பேசக்கொள்ள மேடையில், அதாவது ஒரு 50-100 படம் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நடித்தா எப்படி இருக்கும், அது போல ஒரு அனுபவம் மிக்க அருமையான ஆக்டிங்கை கொடுத்துருந்தாரு பருத்தி வீரன்ல அப்படின்னு தலைவர் அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை அவர் பார்த்து மெய்சிலிட்டு போயிட்டாரு. ஏன்னா நம்ம ஒருத்தவரை தலைவனா நடிச்சோம், குருவா நினைச்சோம், அவரு நம்மளை புகழ்றாரு அப்படின்றக்குள்ள அந்த தருணம் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்றத அவரு குறிப்பிட்டிருந்தாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் போலவே இருக்கணும். அப்படி ஒரு அற்புதமான தருணங்களை சூர்யா அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இன்னும் நம்ம கார்த்திக் அவர்களும் அதுல பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்ச போது ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வு அவரையும் பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எவ்வளோ பெரிய வெறித்தனமான ரசிகர் கார்த்திக் என்றதை அவருடைய அண்ணனான சூர்யாவே சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ வெறித்தனமான ரசிகர் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.